ஒரு தொகுதி அரசாங்க ஊழியர்களுக்கு மீண்டும் அதிகரிக்கும் சம்பளம். இந்திய கிரிக்கெட் வீரர் விராட் கோலிக்கு உயிர் அச்சுறுத்தல், 4 இலங்கையர்கள் கைது. LPL திட்டமிட்டபடி இடம்பெறும். கனடாவில் அதிகரிக்கும் கொலை சம்பவங்கள், இளைஞர் ஒருவர் உட்பட 3 பலி. இலங்கையில் 13,000க்கும் மேற்பட்ட கிராம உத்தியோகத்தர்களின் சம்பளம் மற்றும் கொடுப்பனவுகளை அதிகரிக்க அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. அதற்கமைய இலங்கை கிராம சேவையாளர் சேவையை ஸ்தாபிப்பதற்காக சேவைக்கான அரசியலமைப்பு வரைவு அரச சேவை ஆணைக்குழுவின் அங்கீகாரத்திற்காக சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் சார்பில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு உள்நாட்டு அலுவல்கள் ராஜாங்க அமைச்சர் அசோக் பிரியந்த இன்று நாடாளுமன்றத்தில் பதிலளிக்கும் போது இதனை தெரிவித்துள்ளார். இது மிகப்பெரிய வெற்றி எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அதற்கமைய கிராம அதிகாரிகளுக்கு GN என்ற புதிய சம்பள குறியீடு கிடைக்கும் என விளக்கம் அளித்துள்ளார். மேலும் புதிய கிராம அலுவலரின் அடிப்படை சம்பளம் 28,940 ரூபாய் முதல் 30,140 ரூபாவாக உயரும். சேவையில் தரம் 2 அதிகாரியின் அடிப்படை சம்பளம் 33,690 ரூபாவாகவும், தரம் 3 அதிகாரியின் அடிப்படை சம்பளம் 38,590 ரூபாவாகவும் உயர்த்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. 17வது இந்தியன் பிரீமியர் லீக் போட்டி கடந்த மார்ச் மாதம் 22ஆம் தேதி தொடங்கிய நிலையில் தற்போது இறுதிக்கட்டத்தை நெருங்கியுள்ளது. நேற்றைய தினம் முதல் எலிமினேட்டர் சுற்று ஆட்டத்தில் பெங்களூரு ராயல் சேலஞ்சர்ஸ் அணியை ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி வீழ்த்தி வெற்றி பெற்றது. இதன் மூலம் பெங்களூரு ராயல் சேலஞ்சர்ஸ் அணி IPL போட்டியில் இருந்து வெளியேறியது. இவ்வாறான நிலையில் போட்டிக்கு முன்பு பாதுகாப்பு அச்சுறுத்தல் காரணமாக பயிற்சி ஆட்டம் மற்றும் செய்தியாளர் சந்திப்பை பெங்களூரு அணி ரத்து செய்துள்ளது. விராட் கோலியின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக கிடைத்த தகவலை தொடர்ந்து பயிற்சி ஆட்டம் மற்றும் செய்தியாளர் சந்திப்பு ரத்து செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. கடந்த திங்கட்கிழமை இரவு அகமதாபாத் விமான நிலையத்தில் பயங்கரவாத செயல்களில் ஈடுபட்டதாக சந்தேகத்தின் பேரில் இலங்கையைச் சேர்ந்த 4 பேரை குஜராத் போலீசார் கைது செய்தனர். அவர்களது இடங்களை சோதனை செய்த பின் ஆயுதங்கள், சந்தேகத்திற்கிடமான வீடியோக்கள், குறுஞ்செய்திகளை போலீசார் மீட்டதாக கூறப்படுகிறது. அவர்கள் அனைவரும் ISIS தீவிரவாத அமைப்புடன் தொடர்புடையவர்கள் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. இதனை அடுத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இரு அணிகளின் நிர்வாகங்களுக்கும் குஜராத் போலீஸ் தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் அகமதாபாத் போலீஸ் அதிகாரி தெரிவிக்கையில், விராட் கோலி அகமதாபாத் வந்த பின் 4 பேர் கைது செய்யப்பட்ட விடயம் தொடர்பில் அறிவுறுத்தப்பட்டது. விராட் கோலி இந்திய நாட்டின் முக்கிய நபர், அவருக்கு பாதுகாப்பு அளிப்பது எங்களின் முக்கிய பணி என்று தெரிவித்துள்ளனர். எதிர்வரும் LPL போட்டிகளை திட்டமிட்டபடி நடத்துவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக லங்கா பிரீமியர் லீக் ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்துள்ளனர். தம்புள்ளை தண்டர்ஸ் அணியின் உரிமைகளை நேற்று உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் லங்கா பிரீமியர் லீக் இடைநிறுத்தியதோடு எதிர்காலத்தில் அதன் உரிமையில் மாற்றத்துடன் போட்டிகள் நடத்தப்படும் என உரிய அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. LPL போட்டியின் நேர்மை மற்றும் தரத்தை பாதுகாப்பதற்காக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. 2024 லங்கா பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் ஆட்ட நிர்ணயத்தை முன்மொழிய முயற்சித்த தம்புள்ளை தண்டர்ஸ் அணியின் உரிமையாளரும் பிரதம நிறைவேற்று அதிகாரியுமான தமீம் ரஹ்மானை மே 31 வரை விளக்கமறியலில் வைக்க கொழும்பு நீதவான் நீதிமன்றம் நேற்று உத்தரவிட்டுள்ளது. கனடாவில் சில குழுக்களிடையே ஏற்பட்ட மோதல் காரணமாக கூறிய ஆயுதத்தால் தாக்குதலுக்கு இலக்கான இளைஞர் ஒருவர் உட்பட 3 உயிரிழந்துள்ளனர். கனடாவின் மொன்டாரியோவில் நடந்த 2 நாட்களுக்கு முன்னர் இந்த தாக்குதல் சம்பவம் இடம்பெற்றுள்ளது. உயிரிழந்தவர்களில் 15 வயது இளைஞர் ஒருவரும் உள்ளடங்குவதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. செயின்ட் ஆண்ட்ரூ மற்றும் மொண்டானோ வீதியில் சுமார் 15 பேர் மோதலில் ஈடுபட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உயிரிழந்தவர்களும் மோதலில் ஈடுபட்டுள்ளனர். தகவல் அறிந்த போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்ததை அடுத்து சந்தேக நபர்கள் தப்பி சென்றுள்ளனர். எவ்வாறாயினும் இந்த சம்பவம் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற செயல்களுடன் தொடர்புடையதல்ல என அந்த நாட்டு போலீசார் உறுதிப்படுத்தியுள்ளனர். கடந்த 10 நாட்களில் மாத்திரம் மொன்டாரியோவில் 7 கொலை சம்பவம் இடம்பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது.